கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் என்ன கூறுகிறது? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். 3 வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். புறப்பட்டு போனான், குடியிருந்தான், காத்திருந்தான். அவன் எங்கே புறப்பட்டு போனான்? கர்த்தர் நீ கானானுக்கு போக வேண்டும் என்று சொன்ன உடனே தான் காணாத இடத்திற்கு அவன் புறப்பட்டு போனான். அவன் வாழ்ந்த ஊர் என்ற கல்தேரின் தேசம் மெசொப்பொத்தேமியா என்ற பகுதியிலே அமைந்திருந்த ஒரு பட்டினம். யூப்ரட்டஸ் டைக்ரஸ் என்ற மாபெரும் 2 நதிகளுக்கு இடையே அமைந்த ஒரு பட்டினம். செழிப்பான ஒரு பூமி. ஆனால் கானான் வறண்ட ஒரு பாலைவனம். யோர்தான் நதியை தவிர அங்கே தண்ணீருக்கு வழியில்லை. இருப்பினும் கர்த்தர் தன்னை அழைக்கிறார் என்று அறிந்தவுடனே அவன் காணாத தேசத்திற்கு புறப்பட்டு போனான். 2வது, குடியிருந்தான். கர்த்தர் அவன் எங்கே இருக்க வேண்டுமென்று விரும்பினாரோ அங்கே அவன் குடியிருந்தான். கர்த்தர் அவனை வழிநடத்தி சென்றார். பல ஆண்டுகள் அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. அதற்கப்புறம் அவனுக்கு ஈசாக் என்ற ஒரு மகன் பிறந்தான். ஈசாக்கிற்கு யாக்கோபு என்ற ஒரு மகனும் பிறந்தான். அவர்கள் மூவரும் கர்த்தர் அவர்கள் எங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அங்கே அவர்கள் தங்கியிருந்தார்கள். கர்த்தர் நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் நாம் திருப்தியுள்ளவர்களாக, மகிழ்ச்சி காணுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிறரோடு நம்மை ஒப்பிட்டு நாம் முறுமுறுக்கிறவர்களாய் இல்லாமல், ஐயோ ஆண்டவர் என்னை சோதோம் குமராவுக்கு அழைக்கவில்லையே, அது செழிப்பான பூமி அல்லவா, ஐயோ ஆண்டவர் ஏன் நான் மெசொப்பொத்தேமியாவிலே வேற ஒரு பட்டணத்திற்கு என்னை அழைத்து கொண்டு சென்றிருக்கக்கூடாது, ஏன் இந்த கானானுக்கு அழைத்து கொண்டு வந்தார்? ஒரு நாளும் அவங்க ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்கவில்லை. தேவன் தந்த பூமி, இந்த பூமியிலே நாங்கள் குடியிருப்போம். 3வது, காத்திருந்தான். ஏன் அந்த கானானிலே அவன் குடியிருந்தான்? ஏன்னா கடவுள் அவனுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் செய்கிறார் விண்ணுலகிலே. பரலோக வாழ்விற்காக அவன் காத்திருந்தான். அவன் எப்படி காத்திருந்தான்? ஒரு கூடார வாசியைப் போல காத்திருந்தான். ஆபிரகாமுக்கு அநேக செல்வங்கள் இருந்தது. ஒரு இராணுவத்தையே தன்னோடு கூட வைத்திருந்தான் என்று லோத்தை அவன் காப்பாற்றின வரலாற்று நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆபிரகாமுடைய நாட்களுக்கு முன்பாகவே மிகப்பெரிய கட்டிடங்களை பலர் கட்டினார்கள். நிம்ரோத் என்ற ஒரு மன்னன் மாபெரும் கட்டிட கலை வல்லுநனாக இருந்தான். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு வீடு கட்ட தெரியாமல், இல்லை ஒரு அரண்மனை கட்ட தெரியாமல் அவன் நாடோடியாக சுற்றி தெரியவில்லை. எப்போ ஆண்டவர் அழைத்தாலும் இந்த பூமியை விட்டு நம்ம போகணும், நான் ஒரு கூடாரத்தில் வாழ்ந்தால் போதும், ஏன்னா இந்த பூமி என்னுடைய நிலையான குடியிருப்பு அல்ல, பரலோகமே என்னுடைய நிலையான குடியிருப்பு என்று கர்த்தருக்காக அவன் காத்திருந்தான். எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியுள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவன் நம்மை அழைக்கும்போது அப்படி அழைப்பிற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அதே போல இந்த பூமி நிலையற்றது என்று உணர்ந்து கர்த்தரை சந்திக்க, பரலோகத்திற்கு செல்ல எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுவே ஆபிரகாமின் விசுவாசம். அதனாலே அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் எடுத்தான். அந்த ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல கர்த்தரை விசுவாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.